வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்சி சோலார். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். ஒரு ஏசி மோட்டார் 7.5 ஹெச்பி ஏசி மோட்டாரை எப்படி சோலாராக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பக்கத்தில் ஒரு 7.5 ஹெச்பி சிஆர்ஐ மோட்ரு பேனல் பார்த்திங்கன்னா இந்த வரப்புலேயே போட போகிறோம். சுற்றி நெல் வயலுங்கிறதால நம்ம சைட்டு பார்க்கும்போது கஸ்டமைஸ் பண்ணி இந்த வரப்புலேயே பேனல் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மோட்டார் பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது வந்து ஒரு சிஆர்ஐ மோட்டாரு, மிக்சர் ஃப்ளோ மோட்டார் தான். கஸ்டமர் மோட்டார் வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொன்னாங்க. போருக்குள்ளே இறக்கி எதுவும் ரன் பண்ணவே இல்லை. இபி சர்வீஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. சர்வீஸ் வரலை. அதனால் சோலார் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாரு. இது வந்து கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியுமான்னு தெரில. இது சிஆர்ஐ மோட்டாரு, 4 ஸ்டேஜ் மோட்டாரு, ஏசி மோட்டார் தான். அது சிஆர்ஐ மோட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏசி மோட்டார். இது ஒரு 4 ஸ்டேஜ் மிக்சடு ஃப்ளோ பம்பு. இது மிக்சடு ஃப்ளோ அப்படின்னா என்னென்னு சொன்னீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மிக்சடு ஃப்ளோங்கிறது தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வரும். பட் ஆனால் வந்து அதிக தூரம் வேலை செய்யாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பகோணம் சைடு, தஞ்சாவூர் சைடு இது அதிகமாக போடுவாங்க. இது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 அடி 200 அடி தான் வேலை செய்யும் மேக்ஸிமாவே 7.5 ஹெச்பி பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் டெலிவரி பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக டெலிவரி தண்ணி வரும். உங்களுக்கு வந்து நல்லாவே டிஸ்சார்ஜ் கொடுக்கும். இப்போது எல்லா ஏரியாலுமே மிக்சர் ஃப்ளோ தான் மேக்ஸிமம் போடுவாங்க அக்ரிகல்ச்சருக்கு. ஒரு ஆழம் போக போக ரேடியல் ஃப்ளோ போடுவாங்க. நம்ம இந்த மோட்டரை ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பழைய மோட்ரு தான். மோட்டார் இறக்கிட்டு இருக்காங்க. பைப் வந்து பார்த்திங்கன்னா சுதர்சன் பைப்புன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சோலாரில் ஃபிட் பண்ணியாச்சு. மணி ஒரு 2 மணி இருக்கும், 2-2:15 இருக்கும். நல்ல வெயில் அன்றைக்கி. நல்ல ஒரு 3 இன்ச்சு டெலிவரி. நல்ல டெலிவரியில் தண்ணி வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு. 3 இன்ச்சு டெலிவரி 7.5 ஹெச்பி மோட்டார் பார்த்திங்கன்னா ஒரு 110 அடி நம்ம சொல்லி இறக்குனாங்க. அவ்வளோதான் இறக்குனாங்க. அதுக்கு மேலே நல்லா ஈல்டு இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி இறக்கலை. இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பம்பு செட் வச்சுருக்காரு. 5க்கு வந்து பார்த்திங்கன்னா இபி சர்வீஸ் இருக்குது. ஒரு இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இபி சர்வீஸ் கிடையாது. அதனால் நம்ம சோலார் பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ வந்து ஏசி மோட்டார் பற்றி என்ன சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சோலார் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அதாவது ஏசி மோட்டார் வேணுமா, இல்லை பட்ஜெட் கம்மியாக பிஎல்டிசி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிட்டியாக கேட்க மாட்டுறாங்க. நம்மளுக்கு ஏசி மோட்டருக்கான ரேட்டு சொல்லும் போது அவங்களுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் மோட்ரு, ஏசி மோட்டார் தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். அதே ஏசி மோட்டாரை நம்ம சோலாராக மாற்றுறது தான் நம்மளுடைய பிளானாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி மோட்டாரை சோலாராக மாற்றும் போது அதோடைய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அது வந்து கம்ப்ளைண்ட் வர ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போது சப்போஸ் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு ஏசி மோட்டாரில், நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் மோட்டாருக்கு 5 ஹெச்பியோ 7.5 ஹெச்பியோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு, ஏதோ புஷ்ஷு போயிடுச்சு, இம்ப்ளர் போயிடுச்சு, அப்படி ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லோக்கலில் இருக்கிற மெக்கானிக்கிட்டே கொடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். பிஎல்டிசி பொறுத்த வரைக்கும் இப்போ தான் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பிஎம்எஸ்எம்னு சொல்லுவாங்க. பிஎம்எஸ்எம் மோட்ரு இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பெரிய வெண்டார்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அந்த R&D பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியே போடலாம். ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. பிஎம்எஸ்எம் தான் எடுத்தோடனே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பிஎம்எஸ்எம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே டெலிவரி கொடுக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, ஏசி மோட்டாருக்கு நீங்கள் பேனல் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும், பிஎம்எஸ்எம் மோட்டாருக்கு பேனல் கம்மியாக போடுற மாதிரி இருக்கும். இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த சைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசி மோட்டாருக்கு 16 பேனல் போட்டிருக்கோம். ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா வந்து 45-46 ஃப்ரீக்வன்சி போயிட்டுருக்கு. 545ல் 16 பேனல் போட்டிருக்கோம். இதுவே பிஎம்எஸ்எம் மோட்டரும் அப்படின்னு பிஎம்எஸ்எம் மோட்டர் போட்டிங்க அப்படின்னா 7.5 ஹெச்பி இதே டெலிவரி தான் வரும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனல் கம்மியாக போட்டால் போதும். ஒரு 13 பேனல் போட்டாலே போதும். இந்த 2 பேனல் தான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி மோட்டரோட பிஎம்எஸ்எம் மோட்டர் வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் 2 கனெக்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஏசி மோட்டார் வந்து ஒரே சேம் காஸ்ட்டாக தான் வரும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஏசி மோட்டார் பிஎம்எஸ்எம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே 3 டெலிவரி வந்துட்டுருக்கு. இது வந்து ஏசி மோட்டாரு 16 பேனல் போட்டிருக்கோம். 545ல் 16 பேனல் போட்டிருக்கோம். நல்லா ஸ்ட்ரக்சர் வந்து ஜிஐயில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வரப்பு மேலே போட்டு கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இடிதாங்கி, எர்த்திங்கி எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறோம்.
இதோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சோலார் செட்டப் மட்டும் தான் பண்ணி கொடுத்தோம். மோட்டார், பைப்பு கேபிள் எல்லாமே அவங்க கஸ்டமரோடையது 2,15,000 பண்ணி கொடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்